ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் வந்து ஒரு நியூ வீடியோஸ் வருது. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நான் நிஸ்கவுண்டோட எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் எலக்ட்ரிக்னு சொன்னாலே 3000க்கு மேலே தான் இருக்குது, அது மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இது இல்லை, அது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி கம்மியாக வாங்கினா கூட அது நல்லா இருக்குமா இல்லையான்னு தான் நிறைய பேருக்கு டவுட் எல்லாமே இருக்குது. எனக்கும் சேம் டவுட் தான் இருந்துச்சு. நான் 1250க்கு தான் வாங்கினேன் இந்த பிரஸ்ட் பம்பு. உங்களுக்கும் ரேட்டு 3000 5000 அது மாதிரிலாம் நீங்கள் வாங்க கம்ஃபர்டபுள் இல்லைன்னா உங்களுக்கு இது மாதிரி இந்த ரேட்டு வாங்க. நான் உடனே ரிவ்யூ பண்ணலை, நான் வாங்கி 1 மந்த் மேலே ஆச்சு, அதனால தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் என்னெல்லாம் இருக்குது அது மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பாக்ஸில் தான் கொடுத்தாங்க. இதுக்கு உள்ள நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கிட்டு தந்துருக்காங்க. இது எனக்கு தரும்போதே தப்பாயிடுச்சு. நிஸ்கவுண்டோட மேனுவல் பிரஸ்ட் பம்போட இதுதான் கொடுத்துருக்காங்க. நான் ஒருவேளை மாறி வந்துடுச்சோன்னு நினச்சி பார்த்தேன். ஆனால் உள்ளே இருக்கிறது ப்ராடக்ட் எல்லாமே கரெக்டு, ஆனால் இது மட்டும் தப்பு. இப்போ பாருங்க, மேனுவலோடது கொடுத்துருக்காங்க மாறி. எனக்கு எப்படி யூஸ் பண்ணோன்னே ஃபஸ்ட் நிறைய டவுட் இருந்துச்சு. இதை பார்த்து பண்ணலான்னா இதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. இது நமக்கு வேஸ்ட்டு, அதனால் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிலிக்கான் டியூப் கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா ஒரு மோட்டார் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க பட்டன் ஆன் பண்ணோம். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் இருக்க பட்டன் இப்படி பண்ணலாம் ஆன் ஆகாது. செகண்ட் இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா இதுதான் பம்ப் பண்ண ஆரம்பிக்கக்கூடியது. ப்ளூ கலர் லைட் தெரியும், அதுதான். இது உங்களுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மைனஸ்னா பெயின் இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ளஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப பெயின்லாம் கிடையாது, நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு லெவலில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண முடியாது, பேட்டரி போட்டும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே கீழே ஒரு சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. எனக்கு எல்லாருக்குமே டேட்டா கேபிள் வருது, ஆனால் எனக்கு டேட்டா கேபிள் வரல. இந்த சி டைப் டேட்டா கேபிள் உங்களோட ஃபோன் சார்ஜர்லேயே எங்கேயோ நீங்கள் ப்ளக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்பு, பவர் பேங்கு, அது மாதிரி எதுலனாலும் அந்த சி டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஆனால் நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியாது. எப்போனாலும் சார்ஜரில் இருக்கிற மாதிரி போட்டால் தான் இது ஒர்க் ஆகும், லைட் எல்லாமே எரியும். அப்புறமா சிலிக்கான் டியூப் இருக்குல்ல, அது ஒரு சைடு இதில் போடணும், ஆப்போசிட் சைடில் இருக்குது, அதில் போடணும். அதுக்கப்புறம் நம்ம பம்பு பற்றி பார்க்கலாம். பம்பு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், பார்த்தா இப்படிதான் இருக்கும். ஆனால் இதை நம்ம கலத்திக்கலாம், இதை கலத்திக்கலாம், கிளீன் பண்ணும்போது இதை கலத்திக்கலாம். அதுக்கப்புறமா மேலே இப்படி ஒன்று இருக்கும். இதில் இன்னொரு சிலிக்கான் டியூபை இந்த சைடு தான் போடணும். இதையும் ரெண்டெண்ணம், இதில் ரெண்டெண்ணம் இருக்கும், ரெண்டையும் நம்ம கலத்திக்கலாம். இதையும் கலத்திக்கலாம், இதையும் கலத்திக்கலாம். க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கலத்திக்கிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பாட்டில் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாட்டில் கேப் எல்லாமே இருக்கும். இது இதே இப்படி கலத்திக்கலாம். க்ளீன் பண்ணும்போது கலத்திட்டு மாட்டிக்கிட்டு இதில் தான் நீங்கள் பாட்டில் போடணும். நான் பாட்டில் இப்போ எடுத்துட்டு இதில் கீழே பாட்டில் வச்சுட்டு இது மாதிரி வச்சு நீங்கள் பம்ப் பண்ணிக்கலாம். சிலிக்கான் டியூப் இங்கே ஒன்று, அதில் ஒன்று வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கிடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா அது பம்ப் ஆகும். அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டில் வேறு கொடுத்துருக்காங்க, 150 ml பாட்டில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு கேப்பு, மூடி எல்லாமே இருக்குது. 1 மந்தாக யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருக்குது, எந்த ஒரு தப்புமே இல்லை. நான் சில நேரம் இதெல்லாம் போட மறந்துடுவேன், அப்படின்னா அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் கரெக்டாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு, அமௌண்ட்டுக்கு ஒர்த்து தான். நீங்கள் 5000 கொடுத்து வாங்கினாலும் சேம் ரிசல்ட் தான், 1000 கொடுத்து வாங்கினாலும் சேம் ரிசல்ட் தான். அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கு இல்லாமல் மேனுவல் வாங்கினா கூட 300 500 அது மாதிரி வருது. நீங்கள் கூட ஒரு 500 கொடுத்தீங்கன்னா இது வாங்கிக்கலாம். அது எலக்ட்ரிக் மேனுவல் நல்லா கை எல்லாமே வலிச்சு, அதனால தான் எல்லாருமே எலக்ட்ரிக் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. இது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃப்ளிப்கார்ட் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக போடுறேன். எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அது மாதிரி உள்ள வீடியோஸ் எல்லாமே போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.